கண்டிருக்கும் எனது 5 நண்பர்களே, என்னடா ஆயிரக்கணக்கான நண்பர்கள் சொல்லுவான்னு பார்த்தா 5 நண்பர்கள் சொல்லி அனுத்துறானேன்னு என்ன குறுகுறுன்னு பாக்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. இருக்கிறத தான் சொல்ல முடியும். நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன். இதுல என்ன ஹைலைட்னா, இப்ப உங்களுக்காக, அதாவது என்னுடைய 5 நண்பர்களுக்காக, சாரி என்னுடைய ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்காக சுட சுட சாட்டை வறுவல், சாட்டை சுக்கா, சாட்டை மூளை வறுவல், சாட்டை சிக்கன் கொத்து பரோட்டா அனைத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு தெம்பா ஜம்முன்னு அப்படியே சிரிச்சு மகிழ்ந்து தள்ள போறீங்க. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போயிடலாமா? எதுக்கு ஓட்டு போடுறோம், என்ன காரணத்துக்கு ஓட்டு போடுறோம் எவனுக்குமே தெரியல. அட்டா 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 என்னமா நம்ம டெட்புல் டக்லஸ் ஒப்பாரி வச்சு நான் அழுது தள்ளிக்கிறான் போற. நீ புளி தளர்ந்தலாம் போதா கொஞ்சம் இங்க வா. என்ன கதைனா என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா வந்து தொண்டர்கள் எதுக்கு ஓட்டு போறானுங்க, ஏன் ஓட்டு போறானுன்றதே தெரிய மாட்டேங்குது. அதே தான் நானும் உன்னை கேட்கறேன். நீங்க எதுக்கு கட்சி நடத்துறீங்க, என்டிஏ கட்சி ஒண்ணு எதுக்கு நடத்துறீங்க, ஏன் நடத்துறீங்கன்னு 15 வருஷமா ஒரே கேள்விக்குறியாவே இருக்குதுடா. எதுக்கு நடத்துற சொல்லு. ஆமா, கட்சி ஒண்ணு நடத்தலன்னா அப்புறம் 2 இட்லி கூட எங்களுக்கு வழி இருக்காது. அப்புறம் நீ தருவியா 2 இட்லி. அப்புறம் நான் கட்சி நேம சொல்லி தான் விஜய் சிப்புல உட்காந்து லேப்ல உப்புலாம் தயாரிச்சு தூவ முடியும். அப்ப அதை வச்சுதான் 2 இட்லி நாங்க சாப்பிட முடியும், நானும் எங்க அண்ணனும். ஆமா, என்ன கதை இது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஆடுறான். அதாவது இன்னொன்னு சொல்றேன். என்னுடைய பிரிடிக்ட் படி பார்த்தனா டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு தோரணையில வந்துகிட்டு இருக்கு. அப்ப கூட இந்த நாய் கட்சி வந்து வாயில நுழைதான் பாரு, என்டிகே கட்சின்னு வாயில நுழைதான் பாரு. அப்ப என்ன கதைனா, கக்கூஸ் கவுன்சிலரா கூட ஆவாதுன்றது அவன் ஆழ் மனசுல யாரோ பதிய வச்சிருக்கிறாங்க. அதனால அவன் வாயிலே அவன் கட்சி நேம் வரல. என்னத்தான் கதை நீ அனுத்திக்கிற. உனக்கு மே 4ஆம் தேதி அடிக்கிற அடியில, அதுவும் பர்டிகுலரா உனக்கு விடுற குட்டி அடியில எவனுமே உக்காடிக்குமே விஜய் சிப்புக்குள்ள உப்பு போட வரக்கூடாதுடா. வாடி நீ வா. ஆனா விஜயினுடைய ரசிகர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் என்னுடைய யானைக்கண் மூலமாக கணிக்க முடியுது. பெண்கள் வாக்கு போட்டிருக்காங்க, படிச்ச பெண்களே போட்டிருக்காங்க. அடடா, என்ன சைஸ் அனுத்துறா இருப்பாரு நம்ம வெக்கில் வண்டு முருகனே. நான் ஒண்ணு சொல்றேன், இவனை லைட்டா கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. முன்னாடிலாம் டேய் விஜய் போடா விஜய், விஜய் தொண்டர்கள் வந்து வெறும் பைத்தியங்கள் தற்குறிகள் அப்படின்னு சொன்னவரே, இப்போ விஜய் அவர்களின் தாவேக்கா கட்சி வந்து அவர்கள் இவர்கள் அப்படியே வந்து மரியாதை கொடுத்து பேசுறாரு. என்னன்னா, மே 4ஆம் தேதி பழைய பங்களாவில் பறக்க விட்டு அடிக்க போறாங்கன்றது இவன் ஞானக்கண்ணில் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் அதை தான் என்ன சொல்றாருன்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ண என் ஞானக்கண்ணில் தெரியுதை வச்சு மே 4ஆம் தேதி தாவேக்காவே சரியா போகுது அப்படின்னு வந்து கதி கலங்கி குண்டி கலங்கி கத்திக்கிட்டு இருக்காங்க. வந்து மே 4ஆம் தேதி எங்களுடைய இலக்கு சிஎம்க்கு. அப்படியே மிஸ் ஆகி கள்ள ஓட்டு போட்டு கொல்லப்புறமா பூந்து வாடணுங்க ஏதனா களவாணித்தனம் பண்ணியிருந்தானுங்கன்னா சரி, அப்படியே மிஸ் ஆகி ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சா கூட 15 வருஷமா கக்கூஸ் கவுன்சிலர் ஆகாத உங்களை நாங்க என்ன பண்ணுவோம், 10 அடி பள்ளம் தோண்டி அப்படியே தூக்கி போட்டு புதைச்சி மூடிடுவோன்றது உனக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? அந்த பயம் நாளா கண்ணுலயும் நல்லாவே தெரியுது. அந்த கருவிழி கொண்டு பிதுங்கிறது நல்லாவே தெரியுது நம்ம ஆளுங்க. என்னமா கதை வர்றா மாதிரி தலுக்கா உனக்கு இருக்குடி, மே 4ஆம் தேதி இருக்குடியே, நாங்களா வாங்க மாட்டா வைக்கிறேன்னு உனக்கு ஆப்பு வாடி. கூச்சமே இல்ல. தமிழ்நாடு முழுக்க குடும்பமா வந்து வாக்கு போட்டிருக்காங்க. விஜய் அலை தமிழ்நாடு முழுக்க வீசி இருக்கு. இங்க யாரு காரணம் தெரியுமில்ல? எஸ்ஐ யாரு காரணம்? இதுல ஆள் ஏமாந்த கேப்ல இன்னொரு கதையை எடுத்து நைஸா காதல் நுழைச்சான் பாத்தியா. அதாவது யாரு வருவாரு எஸ்ஆர் மூலியமா தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சாணாவுக்கு சாணா போறாரு. எதுக்கு மூலியா பேசுறாராமா. எப்படின்னா என்ன சொல்றாருன்னா, விஜய் அலையெல்லாம் ஒன்றும் வரல, விஜயால வந்து இப்ப தமிழ்நாட்டுல 90-91% வந்து ஏறல. எதனால தெரியுமா ஆச்சு, நீ எப்படியா இருந்தாலும் மண்டி போடணும் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க ரெடியா இருந்தோம், நீ இப்படிதான் வந்து அனுத்தணும். இவர் எப்படி சொல்றாருன்னா, 91% எப்படி வந்ததுன்னா எஸ்ஆர் மூலியமா ஒரு 70%, அதாவது செத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனாலதான் 90% இங்க வந்திருக்கு அப்படின்னு புதுவிதமா புடிச்சு தள்ளுறாரு. அதுல என்ன ஹைலைட்னா, சரி அப்படியே இருந்தாலும் செத்தவங்க அப்படின்றிய, செத்தவங்க ஏன் வந்து எஸ்ஆர்ல வந்து தூக்கிட்டாங்க அப்படின்றிய. ஏன்னா அப்போ 1 மணிக்கு போயிட்டு போட்டவனே 4 டைம் கள்ள ஓட்டு போட்டுக்கிறான். கரெக்டா இல்லையா? அதாவது ஓட்டு உரிமை இருக்கிறவனுக்கு ஆல்ரெடி ஒருத்தன் ஓட்டை போட்டு ஓடிக்கிறான். அதுக்கு பேர் தான் எஸ்ஆரா சொல்லுப்பா. அதாவது போட்டவன் உயிரோட தான் இருக்கிறான். அவன் போன வருஷம் அவன் போட்டிருப்பான் ஓட்டு, அவன் ஓட்டை ஒருத்தவன் போட்டு அவன் ஜெயினா பண்ணிட்டு ஓடி இருக்கிறான். கொல்லப்புறம் வந்து அநேகமா நீயே தான் இருப்ப நினைக்கிறேன். அந்த மாதிரி 4 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டு என்டிகே வர 10 ஓட்டுல 4 ஓட்டு நீயாவே இருப்ப நினைக்கிறேன். தெரிஞ்சுடா, உண்மையை சொல்லு, நீ தானே இது. எப்படிலாம் அனுப்புறான் பாருங்க. மண்டி போறதுனா சாய்ச்சாத்தமா போட்டுறாங்க. மண்டி போறதா சாய்ச்சாத்தமா போட்டுறாங்க. ஐயோ வெக்கமே இல்லை கொஞ்சம் கூட.
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், வக்கீல் வண்டுமுருகனாகி நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் அலையனால விஜயனாலலாம் அங்க கூட்டம் கூடலைங்க. ஆமா, அப்ப யாருனால இங்க கூடிச்சு? யாருனால கூடிச்சு? நாம் தமிழர் புரட்சி தளபதி எங்கள் செங்கல் சைக்கோனால தான் கூடிச்சு. சரி, அப்ப ஏங்க ஒரு டைம் கூட கக்கூஸ் கவுன்சிலர் ஆக மாட்டீங்க? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. போறானுங்க, கொத்து கொத்தா போறானுங்க. நாங்களும் மேடமாடியே புலி தடுறதை பார்த்துட்டு கடைசி நேரத்துல வந்து சுதாரிச்சிடறானுங்க போல. சூதானமா சூச்சமத்தை கண்டுபிடிச்சிடறானுங்க. அதனால என்ன பண்றானுங்க, எங்களை சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க. அவுத்து போடுங்க எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம். நாங்களும் கத்துன்னு கத்தி தொண்டைக்காகவே தனியா திறநிதி பிச்சை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். அப்பவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குங்க. என்னங்க பண்றது அப்படின்னு வந்து சொல்லுவான், மைண்ட்ல நினைப்பான். இதான் உண்மையா இருக்கும். அதாவது விஜய்னால அங்க கூட்டம் குடிச்சுன்றது இங்க இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லா எதிர்கட்சி தலைவர், ஏன் நம்ம வந்து பட்டாப்பட்டி வீரர்கள் முத கொண்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவனுங்களே 5,000 கிழிச்சு விட்டு தூக்கி போட்டு ஓடானுங்க ஒரு பக்கம். அன்னைக்கலாம் கொஞ்சம் நஞ்சு அடிலாம் கிடையாது, அந்த மாதிரி அடி இந்த மாதிரி அடி. அதாவது அவதூறு பரப்பலான்னு வந்தா அவுத்து போட்டு அடிக்கிறானுங்க. சரி, அங்க போயிட்டு கள்ள ஓட்டு போட்டு கொல்லப்புறமா ஓடலான்னு பார்த்தா அங்க தாவேக்கானுங்க பின்வாசல் பக்கம் நின்னுறானுங்க. அவனுங்களே தக்க தெரியாம முடிச்சுன்னு ஓடுறானுங்க. நீ இன்னும் வந்து 2 இட்லிக்கு காசு இல்லைன்னு விஜய் வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்னு சம்பாதிச்சு சாப்பிட்டுங்கிற 2 இட்லி உங்களுக்கு தேவையா இது? நீ மே 4ஆம் தேதி வரை இரு. நீ எப்பா ஒரு 15 பங்களாவை ரெடி பண்ணி வைங்கப்பா. இவனை வந்து 10 அடி பழம் தோண்டி அங்கேயே புதைப்போம். என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, ஓடலாம் பாருங்க. நீ இருடி மக்களே, அடுத்த வீடியோவோட இவனை சர்ற வெட்டி அடிப்பான். இப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன், ஒரு வேலைக்குதே, போயிட்டு வந்துடுறேன். மறக்காம இதை என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் அடுத்த வீடியோ யாரை பத்தி போடலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வரட்டுமா? ஓடுறான் பாருங்க. அதுக்குள்ள அங்க பாரு 10 அடி பாஞ்சு ஓடுறான் பாருங்க. மே 4ஆம் தேதி இருக்குடி உனக்கு இருடி.